ஹே ஆல், வெல்கம் பேக். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போகிறீங்க. உலகத்திலே அழகான மெரைன் தீம் பார்க் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அபுதாபி சீ வேர்ல்ட். இந்த பிளேஸ் பற்றி துபாயில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லேருந்து டால்ஃபின்ஸ், பென்குயின்ஸ், ஷார்க்ஸ், அதுக்கப்புறம் சீ ஹார்ஸ் கூட பார்க்க முடியும். செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கெல்லாம் இந்த சீ கிரியேச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த vlog கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வாக் பண்ணால் போதும். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இல்லை. பார்க்கிங் பக்கமாக தான் இருந்தது. ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. பார்க் பண்ணிட்டு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்க பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் இருந்தது. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான், ரொம்ப குட்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. அந்த எஸ்கலேட்டரில் மேலே போனதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ பெரிய ஏரியா. வெளியே பார்க்கும்போதும் தெரியல, உள்ளே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போதும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஏரியா இருக்கான்றதே நம்மளுக்கு தெரியும். உள்ள ஒரு வாலில் கூட அவ்வளோ டீட்டெயிலிங்கான ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெரைன் தீம் பார்க்குன்றதுனால ஃபுல்லாகவே கடல் ரிலேட்டடான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாண்ட் கலர்லேருந்து ட்ரீஸ் எல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்ரியேட்டிவாக இதை பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் இப்போ ஒரு குரூப் போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் டிக்கெட் எடுக்கும்போது மற்றவங்க வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஏரியா இருக்குது. அங்கே நம்ம வெயிட் பண்ணும்போதே உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறோம். இப்போ தான் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்த ஸ்டார் ஃபிஷ் தான். இங்கே எப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாஸில் ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வச்சுருக்காங்க. அதை நம்ம கை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நம்ம தொட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துலையுமே அட்டெண்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக எதுவுமே பண்ணக்கூடாது, சாஃப்டாக நம்ம கை வச்சு டச் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக அப்படியே டச் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்டார் ஃபிஷ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதை டச் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் 2 கலரில் இருந்தது ஸ்டார் ஃபிஷ். பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஷார்க். இதெல்லாமே ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷார்க்கை டச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அவங்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, கண் இருக்க ஏரியாலெல்லாம் டச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அந்த முதுகு மாதிரி இருக்க ஏரியாவில் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார் ஃபிஷ் தனியாக ஒரு டேங்க்கில் இருந்தது. இந்த ஷார்க் தனியாக இன்னொரு டேங்க்கில் இருக்குது. இந்த டேங்க்குக்கெல்லாம் டச் பூல் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. டச் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நாங்கள் போய் ஒரு 2-3 டச் டேங்க் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அப்போ சீ லயனோட ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. சரி, அதை போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதை தான் போய் பார்க்க போயிருந்தோம். ரியல் சவுண்டோட அந்த ஷோவோட ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகும்போது திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். There is no fish in here too, I am covered. This is a marine protected area. Shall Indian kids put the word out? We need plenty of help on a house. அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது எண்ட்லெஸ் ஓஷன். இது எப்படின்னா, இந்த அக்வேரியமில் 25 மில்லியன் லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் 68,000+ கடல் உயிரினங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு ரியலாகவே. சும்மா நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னென்ன ஃபிஷ் உள்ளே ஓடுது, அதோட நேம் என்ன, அது என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வர மாதிரி அங்கே ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதில் நம்ம டச் பண்ணி பார்த்தாலே தெரியுது. அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு ஸ்வேர்ல் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அதில் ஃபுல்லாக அந்த மாதிரி குட்டி மீன் எல்லாமே சேர்ந்து அப்படியே கூட்டமாக அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அதை ஸ்வேர்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்றனால நமக்கு ஒரு 2-3 ஃபிஷ்ஷோட நேம் மட்டும்தான் தெரியுது. மீதி எல்லாமே நம்ம கூகுளில் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த நேமை ஃபைண்ட் பண்ண முடியுது. நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதை கூகுள் லென்ஸில் போட்டு தான் இது என்ன வெரைட்டி அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு எல்லாத்தோட நேமும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஒரு டேங்குக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கனால நம்மளால் கரெக்டாக இது தான் அப்படின்ற நேமை சொல்ல முடியலை.
இந்த ஏரியாவில் பார்த்தா எல்லா மீனுமே மேக்ஸிமம் ஒரே டைரெக்ஷனில் அப்படியே போகுது. அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த டேங்க் வந்து சீலிங்கில் இருக்குது. நம்ம கீழே நின்றுட்டு மேலே நிமிர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தது. இது வந்து லாங் விண்டோ, இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். 20 மீட்டரா சம்திங் அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஒரு லாங் விண்டோ மாதிரி, ஒரு அந்த டேங்க் ஃபுல்லாக கவர் பண்ணுற ஒரு லாங் விண்டோ மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த டேங்கில் ஃபுல்லாக ஷார்க் தான். என்னோடய பொண்ணு வந்து ஃபுல்லாக பேபி ஷார்க் சாங் பாடிட்டு அதை மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா. நிறைய குழந்தைங்க வந்து அந்த ஷார்க் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ்ஷு அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸுன்றனால குழந்தைங்க ரொம்ப நின்று பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரியல. இது கலரும் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் தண்ணிக்குள்ளே வந்து ஸ்னேக் சைடில் தெரியுதா புள்ளியாக, அது வந்து ஒரு ஸ்னேக் வெரைட்டி, ஃபிஷ்ஷு ஸ்னேக் அந்த வெரைட்டி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அன்னீசி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு தள்ளி போயிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தா அன்னீசியாக ஃபீல் ஆகும். அது இந்த டாட் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த லாப்ஸ்டர்ன்னு நினைக்கிறேன். லாப்ஸ்டர் தான் எனக்கு தெரியுது. லாப்ஸ்டர் மாதிரி தான் இருந்தது. இது பாருங்கள், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதில் வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பலூன் மாதிரி வீங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தால் இதுவுமே கொஞ்சம் டாட் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்துச்சு. ஃபிஷ்ஷுன்றதுனால எனக்கு அது பெருசாக தெரியல. அது ஸ்னேக்கை பார்த்தோன்னே ஒரு மாதிரி உடம்புலலாம் கொஞ்சம் கூஸ்பம்ஸ் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வந்து ட்ராபிக்கல் ஓஷன். உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி பேம்பூவில் வந்து நிறைய உள்ளே வந்து ஸ்டோர்ஸ் எல்லாம் பேம்பூவில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பாண்டு மாதிரி ஒரு செட்டப் வச்சு ரியல் ஃப்ளமிங்கோஸ் நிறைய இருந்தது. அந்த கலர் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர் மாதிரி. இந்த ஃப்ளமிங்கோஸ் வந்து நான் இது வரைக்கும் டைரெக்டாக பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரியலாக பார்க்குறேன். அந்த ஒத்த காலில் நிற்கிது பாருங்கள் அந்த ஃப்ளமிங்கோ வந்து. நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு டயலாக் சொல்லுவாங்கள்ல அடிக்கடி, ஏன் இப்படி ஒத்த காலில் நிற்கிறேன்னு, எனக்கு அந்த டயலாக் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. வெரைட்டிஸ் வந்து எனக்கு நேம் எல்லாம் தெரியல. குட்டி குட்டி பேர்ட்ஸ் நிறையா இருந்தது. பேரட்ஸ் அந்த மாதிரி பேர்ட்ஸும் இருக்குது. எல்லா பேர்ட்ஸோட நேமும் எனக்கு வந்து தெரியல. அதனால் நான் வந்து வீடியோஸில் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பேர்ட் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு பேஸ்கெட்குள்ளே ஃபுட் வச்சுருக்காங்க. அதில் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தது. அது ஆடிட்டே இருக்குது சூப்பராக. எனக்கு இந்த பிளேஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ நார்மலாக ஒரு ஜூக்கு போனோன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி தானே வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்க முடியும், பட் ஸ்டில் அது எல்லாத்தையுமே வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஓப்பனாக விட்டுருக்காங்க. நம்ம நடக்கிற அந்த பாத்வேல கூட பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கேயா நடந்துகிட்ருக்கு. எல்லா பேரட்ஸ்லேருந்து சரி எல்லா பேர்ட்ஸுமே வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. எதையுமே வந்து அவங்க கேஜ் பண்ணி வைக்கவே இல்லை. அதனால் அது வந்து இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. இது வந்து ஒரு வெரைட்டி பீகாக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. 2-3 கலர்ஸில் இருந்துச்சு. நான் இந்த கலரில் வந்து இது பீகாக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த சைடு இருக்கிறது வந்து பீகாக் மாதிரி தான் இருந்தது. எல்லாமே சேர்த்து தான் விட்டுருந்தாங்க. இந்த பேர்ட் வந்து மரத்துக்குள்ளே நிற்கிறது தெரியவே இல்லை. லைட்டாக அதோட அந்த அழகு வந்து ரெட் கலரில் இருக்கிறனால பக்கத்தில் போகும்போது கொஞ்சோண்டு தெரிஞ்சது. அதை வச்சு தான் ஃபைண்ட் பண்ணோம் அதுக்குள்ளே இருக்குன்னு. ஏன்னா அது வந்து கரெக்டாக அந்த மரத்தோட க்ரீன் கலரில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு தான் திருப்பி சுற்றிட்டு இருந்தோம். எந்த டேங்க்குள்ளே போனது வந்து எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக வருது. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இன்னொரு டச் போல். ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 டச் போல் தானே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சீ லயனோட ஷோ ஸ்டார்ட் ஆனதுனால பார்க்க முடியல. சரி, இது வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம். இந்த ஃபிஷ்ஷை வந்து எங்கள் ஊரில் திரச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன நேம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
அடுத்து வந்து டால்ஃபின் ஷோக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். டால்ஃபின் ஷோ வந்து நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லணுன்னா இந்த டால்ஃபின் ஷோ சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் ரியல் சவுண்டோட கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். டால்ஃபின் ஷோ வந்து நான் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆர்டிக் அண்டார்டிகா மாதிரி 2 இது வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ரியல் பென்குயின்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. கிளைமேட் வந்து அந்த பென்குயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து கூலாக இருந்தது டெம்பரேச்சர். உள்ளே போகும்போது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ தூரம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில் வந்து பயங்கர ஹாட்டாக தான் இருந்தது. ஏசி இருந்தது, பட் ஸ்டில் வந்து நார்மல். வெளியில் நமக்கு ஆல்ரெடி டெம்பரேச்சர் ஹாட்டுன்றதுனால சம்மர் தான் அது. நாங்கள் போகும்போது இப்போ தான் வின்டர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து பயங்கர ஹாட்டாக தான் இருந்தது. இந்த பிளேஸ்குள்ளே போனதுக்கப்புறம் குளிர் தாங்கவே முடியல. ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அந்த பென்குயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டெம்பரேச்சர் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அது முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை. வெளியில் வரும்போது கிட்ஸ்க்கான ஒரு ஷோ நடந்துகிட்டு இருந்தது. கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். அது வந்து கீழே நின்று கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் கூட நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அடுத்து வேறு ஏதாவது ரைட்ஸ் எல்லாம் போகலான்னு யோசிச்சா அவள் வந்து வரவே இல்லை. அதை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு அங்கேயே நின்றுட்டா. அதனால சரி அந்த ஷோ வந்து முடியட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் டைம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விட்டுட்டோம். பென்குயின்ஸ் மாதிரி டால்ஃபின்ஸ் மாதிரி எல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ரைட் மட்டும்தான் நாங்கள் போனோம். வேறு எதுவும் அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு வந்து டைம் கிடைக்கல. நாங்கள் ஆல்ரெடி காலையில் போனது வந்து கொஞ்சம் லேட்டு. அதனால எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. இடையில லஞ்சுக்கு வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட அதுலேயும் போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரைட் மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நான் வந்து அவள் தான் பயந்துட்டுருப்பா அப்படின்னு நினச்சா கடைசியில் வந்து அவள் ஜாலியாக இருந்தால் நான் தான் வந்து ஐயோ பயந்துருவாளோன்னு நினச்சிட்டு நான் தான் டென்ஷனாக இருந்தேன். அவள் வந்து செம ஃபன்னாக இருந்தா. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒழுங்காக இருப்பாளா பயந்துருவாளான்னு நினச்சிட்டு. அந்த ரைட் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து வேறு எதுவும் ஷூட் பண்ண முடியல. மேக்ஸிமம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.